கோவில்களில் மணி இருப்பது ஏன்? கோவில்கள் மனிதனிடமுள்ள தீய அலைகளை அழித்து நல்ல சிந்தனையை மேம்படுத்தவே முக்கியமாக கட்டப்பட்டது. பெரும்பாலான கோவில்களில் மணி இருக்கும். அதை கோவிலுக்கு போகிறவர்கள் எல்லோரும் அடிப்போம். அதிலும் சிறுவர்களுக்கு கோவில் மணியை அடிப்பதென்றால் அலாதி பிரியம்தான். சரி, கோவிலில் மணி எதற்கு தொங்கவிடப்பட்டுள்ளது? கோவில் மணி அடிக்கும்போதும் ஓம்கார ஒலி ஒலிக்கிறது. பூஜை நேரங்களில் தெய்வீக சூழ்நிலைக்கு பொருந்தாத ஓசைகளை மூழ்கடித்து இறைவனிடம் மனிதனின் மனம் லயிக்க மணியானது உதவுகிறது. கோவிலில் மணி இருப்பதற்கு அறிவியல் காரணங்களும் இருக்கிறது தெரியுமா? கோவில் மணிகள் பெரும்பாலும் கேட்மியம், துத்தநாகம், நிக்கல், வெள்ளி, ஈயம் போன்ற பல உலோகங்களால் சரியான கலவையில் உருவாக்கப்படுகிறது. இவை மூளையின் வலது மற்றும் இடது பக்கங்களை ஒரு சமநிலைக்கு கொண்டு வருகின்றன. மணியை அடித்தவுடன் வரும் சத்தமானது 10 to 20 வினாடிகளுக்கு எதிரொலிக்கும். அந்த சில வினாடிகளில் மனித உடலில் இருக்கும் 7 குணப்படுத்தும் மையங்களுக்கும் இது சென்று மனதை ஒருநிலைப்படுத்துகிறது. மேலும் மணிச்சத்தமானது மனிதனின் உள்கோட்டில் ஒருவித பாசிட்டிவிங் வைப்ரேஷன்களை உருவாக்கி எண்டு ஓட்டங்களை கட்டுப்படுத்தி ஒரு நேர்கோட்டுக்கு கொண்டு வருகிறது. பூஜை நேரங்களில் அமங்கலமான வார்த்தைகளோ பேச்சுக்களோ பக்தர்களின் காதில் விழுந்து பக்தி மனோபாவத்தை குறைத்து விடாதிருக்கவும் மணி அடிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.